Good morning, students. Today we are going to discuss about Kirchhoff's rules and regulations. Kirchhoff rules வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Kirchhoff rules வந்து எதனுடைய அப்ளிகேஷன்ஸ் எதுக்காக பார்க்க போகிறோம், எதுக்காக அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து ஓம்ஸ் லாங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெரி சிம்பிளான சர்க்கியூட்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடியது ஓம்ஸ் லா. சப்போஸ் சர்க்கியூட்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்ஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அப்போது நம்ம கிர்ச்சாஃப் ரூல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ டு ஃபைண்ட் த கரண்ட் அண்ட் வோல்டேஜ், ஓம்ஸ்லாம் நம்ம தெரியும் V = IR, கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்து சொல்கிறது ஓம்ஸ்லா. ஓகேங்களா? ஸோ அது ஃபார் சிம்பிள் சர்க்கியூட்ஸ்க்கு ஒன்லி. Suppose if you are having a complex circuits, we can use Kirchhoff rules to find the current and voltage. Okay, there are two generalized rules. We are having two generalized rules, Kirchhoff rules. First rule, Kirchhoff first law. That Kirchhoff first law is called current law or current rule. Second law is called as Kirchhoff's second law is called as voltage rule or voltage law. Okay, first rule வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா Kirchhoff's first rule, that is called as current rule or junction rule. ஸோ திரும்ப ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். ஓம்ஸ்லாங்கிறது கரண்ட்டையும் வோல்டேஜுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்கிறது, அதுவும் ஒன்லி ஃபார் சிம்பிள் சர்க்கியூட்ஸ். ஃபார் மோர் காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட்ஸ் we can use Kirchhoff's rule to find the current and voltage. In Kirchhoff's law we are having two laws. First law is called as current law. The another name of second law is voltage law. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம மறுபடியும் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா Kirchhoff's உடைய ஃபர்ஸ்ட் ரூல் பார்க்க போகிறோம். Kirchhoff உடைய ஃபர்ஸ்ட் ரூலுக்கு இந்த எக்ஸாம்ல இருந்தே நம்ம சொல்லுவோம், திஸ் இஸ் த ஜங்ஷன். அந்த டாட் வந்து ஜங்ஷன், தட் இஸ் மீட்டிங் பாயிண்ட். ஓகேங்களா? இங்கே we are having 5 number of currents in different டைரக்ஷனில் இருக்கக்கூடிய கரண்ட்ஸ். இந்த மீட்டிங் அட் அ சிங்கிள் ஜங்ஷன், ஏதோ ஒரு ஜங்ஷனில் மீட் பண்ணுது. அப்போ அந்த மீட் பண்ணும்போது இந்த மீட்டிங் பாயிண்டில் வாட் இஸ் த டோட்டல் கரண்ட், இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட் ரூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஜங்ஷனில் இருக்கக்கூடிய கரண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் that will be equal to 0. So the first law states that the algebraic sum of the currents meeting at any junction of a circuit is 0. It is statement of conservation of electric charge. பார்த்தீங்கன்னா I1, I2, I3, I4, I5. இதில் I3, I4, I5 ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. I1, I2 ரெண்டுமே ஜங்ஷன் மீட்டிங் அட் ஜங்ஷன், அதாவது டுவோர்ட்ஸ் த ஜங்ஷன், அவே த ஜங்ஷன். இப்போ இதில் நம்ம என்ன சொல்லுவோம்னா டுவோர்ட்ஸ் த ஜங்ஷன் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ், அவே த ஜங்ஷன் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன, ஆல் சார்ஜஸ் தட் என்டர் எ கிவன் ஜங்ஷன் இன் எ சர்க்கியூட் மஸ்ட் லீவ் தட் ஜங்ஷன் சின்ஸ் த சார்ஜ் கேனாட் பில்ட் அப் ஆர் டிஸப்பியர் அட் எ ஜங்ஷன். இங்கே வந்து எதுவுமே நம்ம ஜங்ஷனில் வந்து கரண்ட் வந்து பில்டப்பும் ஆகலை, டிஸப்பியரும் ஆகலை. பட் கரண்ட் வந்து லீவ் த ஜங்ஷன் அண்ட் என்ட்ரிங் த ஜங்ஷன், அவ்வளோதான். ஸோ இப்போ லீவ் த ஜங்ஷன், என்ட்ரிங் ஜங்ஷன் அப்படின் பொழுது என்ட்ரிங் த ஜங்ஷன் வந்து பாசிட்டிவ், லீவிங் த ஜங்ஷன் நெகட்டிவ். அப்படி இல்லைன்னா டுவார்ட்ஸ் த ஜங்ஷன் பாசிட்டிவ், அவே த ஜங்ஷன் நெகட்டிவ். இது இருந்தால் போதும். ஓகே? ஸோ அப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் படி நம்ம எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் I1 minus I2 towards the junction, plus I1 plus I2 minus I3 minus I4 minus I5, because I3, I4, I5 are the away the junction, so minus sign போட்டுக்கோம். ஓகேங்களா? so that will be equal to, in first law, according to first law, that will be equal to 0. ஓகேங்களா? ரைட். ஜங்ஷன் ஏல இப்போ அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா படி ஜங்ஷன் ஏல த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கிர்ச்சாஃப்ஸோடைய ஃபர்ஸ்ட் ரூல் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரைட். I plus I1 plus I2 minus I3 minus I4 minus I5 equal to 0. ஆர் இல்லை வேறு மாதிரி சொல்லலாம்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, the algebraic sum of entering the circuit that will be equal to algebraic sum of leaving the circuit. அது current algebraic sum of the current entering the current
equal to algebraic sum of the leaving the current. ஓகேங்களா? ஸோ I1 plus I2 இந்த மைனஸ் எல்லா டேர்மல் இந்த சைடு எடுத்துரும் I3 plus I4 plus I5 equal. ஸோ this is the first rule. அதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஒன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபைண்ட் த கரண்ட் வேல்யூ ஐ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தான் நம்மளுடைய இந்த ஐயோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியல. ஓகேங்களா? அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் ரூல் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஒரு நேம் கொடுத்துப்போம். திஸ் இஸ் I1, I2, I3, I4, I5, I6 is called as I. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரூலில் அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரூல் படி இதில் எதெல்லாம் அவே த ஜங்ஷன் டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் பார்த்துக்கோங்க. I1, I3, I5 இது மூணும் டுவர்ட்ஸ் த ஜங்ஷன், ரிமைனிங் எல்லாமே அவே த ஜங்ஷன். ஸோ மைனஸ் சைன் யூஸ் பண்ணும். இப்போது நம்மளுடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ரூல் யூஸ் பண்ண போகிறோம். டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் எடுத்துக்கோங்க. I1 plus I3 plus I5 away the junction minus I2 minus I4 minus I equal to 0. This is the first rule. Upper 0.2 plus 0.6 plus 0.7 I2 minus 0.4 minus 0.7 minus I equal to 0. ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிப்போம். ஸோ ப்ளஸ் 0.7 மைனஸ் 0.7 கேன்சல் பண்ணிடலாம். ரைட்டுங்களா? மைனஸ் 0.4 ப்ளஸ் 0.6 மைனஸ் பண்ணோம்னா ப்ளஸ் 0.2. ஸோ 0.2 0.2 0.4 minus I equal to 0, then I is equal to minus 0.4 ampere. ஸோ ஐயோட வேல்யூ என்ன பண்ணுவோம்? ஓகே, 0.6 26 7 ப்ளஸ் 5க்கு பதிலாக என்ன போட்டுட்டோம்? I4க்கு 5 வந்திருக்கு, நான் 4 போட்டிருக்கேன். அவே த ஜங்ஷன் இன்னொரு இதை விட்டுட்டோம். ஓகே, 3 இது இருக்குது, இன்னொரு இதை விட்டாச்சு. ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிட்டேன், சாரி. இப்போ நம்மளுடைய ஃபார்முலா படி அப்ளை பண்ணுங்கள். அதாவது டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் 0.4 0.6 1 1.7 டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் 1.7 கிடைக்குது. அவே த ஜங்ஷன் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அவே த ஜங்ஷன் 1 2 3. ஓகேங்களா? 2 6 8 8 plus 7 2 6 towards the junction 2 6 7. So 2 6 8 8 plus 7 1.5 ampere 1.5 ampere, and then away the junction பாருங்க 0.4 0.5, so 0.9. ஓகேங்களா? ஸோ மைனஸ் பண்ணால் 0.6. ஓகே, ஸோ ஐயோட வேல்யூ minus 0.6. ஸோ அதை நீங்கள் சம் படி பார்த்தோம், ஃபார்முலா வைஸ் பார்த்தோன்னா I1 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 0.2 away the junction 0.4 towards the junction 0.6 away the junction 0.5 towards the junction plus 0.7 away the junction minus I. ஸோ ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க, மைனஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. 0.6 ampere minus I is equal to 0, then I is equal to 0.6 ampere. I is equal to 0.6 ampere. இப்போ இது away the junction அப்படின்றதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? I is equal to minus 0.6 ampere கூட நம்ம சொல்ல முடியும். எப்போனா ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். when I is the away the junction, therefore I is equal to minus 0.6 ampere, otherwise plus 0.6 ampere. ஓகேங்களா? ஜங்ஷனில் எழுதி இந்த சம்முக்குள்ளே போடும்பொழுது மைனஸ் யூஸ் பண்ணணும். எங்கள் சர்க்கியூட்டில் போடும்பொழுது I equal to 0.6 ampere போகும். ஓகேங்களா? ரைட். செகண்ட் ரூல் அப்படிங்கிறது என்னன்னா வோல்டேஜ் ரூல். ஓகே, இட் ஸ்டேட்ஸ் தட் இன் எ க்ளோஸ்டு சர்க்யூட் த அல்ஜிபரிக் சம் ஆஃப் தி products of the current and resistance of each part of the circuit is equal to the total sum of the total EMF included in the circuit. The total EMF included in the circuit. This rule follows from the law of conservation of energy. This rule follows from the law of conservation of energy for an isolated system. ஓகேங்களா?
the energy supplied by the EMF sources is equal to the sum of energy delivered to all resistance. Okay, so இது என்ன அப்படின்னு சொன்னா இந்த சர்க்யூட்டை பொறுத்தவரை இந்த செகண்ட் ரூலை பொறுத்த வரைக்கும் this is the circuit. அப்போ என்னன்னா current resistance, the product of the algebraic sum of the product of algebraic, இப்போ சப்போஸ் நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருந்தா the algebraic sum of product of resistance equal to resistance of each part of the circuit, அதை தான் நம்ம சொல்றோம். ஓகே, அதாவது I1 into R1 plus I2 into R2 plus I3 into R3 plus இந்த சர்க்யூட் இது க்ளோஸ்டு சர்க்யூட், அதனால இது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, இந்த சர்க்யூட்டில் இங்கே வோல்டேஜஸ், அதாவது ஒரு பேட்ரி கனெக்ட் பண்ணியிருந்தா இதை இன்க்ளூட் பண்ணலாம். எந்த பேட்டரியும் கனெக்ட் பண்ணாதனால இதோட நமக்கு முடிஞ்சிடும், இங்கே வராது. ஸோ அப்போ I1 R1 plus I2 R2 plus I3 R3 equal to the EMF value E. ஓகேங்களா, ஸோ அதை வச்சு சொன்னால் உங்களுக்கு புரியுன்றதுக்காக அந்த சர்க்யூட்டுக்கு போகணும். Okay, so it states that in a closed circuit the algebraic sum of the products of the current and voltage of current and resistance of each part of the circuit is equal to the total EMF included in the circuit. Okay, this rule follows conservation of energy. First rule is the conservation of charge. First rule called as conservation of charge. Second rule follows from the laws of conservation of energy. Okay, right. The product of current and resistance is taken as positive when the direction of the current is followed. அதாவது டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்லேயே நம்மளுடைய டைரக்ஷன் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே போச்சு அப்படின்னு சொன்னால் அதை பாசிட்டிவாக எடுத்துப்போம். சப்போஸ் இஃப் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் ஆப்போசிட் டு தி டைரக்ஷன் ஆஃப் த லூப்புக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் போச்சு அப்படின்னு சொன்னால் அதை நெகட்டிவாக எடுத்துப்போம். லூப்போடைய டைரக்ஷன்லேயே கரண்ட் போச்சுன்னா அதை பாசிட்டிவில் எடுத்துப்போம். லூப்போடைய டைரக்ஷன்லேயே கரண்ட் போச்சுன்னா பாசிட்டிவ், லூப்புக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போச்சுன்னா நெகட்டிவாக எடுத்துப்போம். ஓகேங்களா, தென் த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் voltage across the resistor is negative. It is shown in a figure A and B. இப்போ இதனுடைய டைரக்ஷனில் கரண்ட் போகுது அப்படின்னு சொன்னால் that is called as V is equal to plus IR. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் going from B to A இங்கே going from A to B, ஏலேருந்து கரண்ட் போச்சுன்னா இங்கே B to Aன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ B to A மீன்ஸ் வந்து இப்படி போட்டுருக்கணும். ஓகே, ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா அப்போ V is equal to minus IR. லூப் வந்து A to Bயில் இருக்குது, கரண்ட் வந்து B to A வருது. ஸோ அதனால் வோல்டேஜ் வந்து V is equal to minus IR. ஓகேங்களா, ஸோ அதே தான் இங்கேயும் கோயிங் ஃப்ரம் A to Bனா அது ப்ளஸ் சிக்மா, கோயிங் ஃப்ரம் B to A அப்படின்னு சொன்னால் மைனஸ் சிக்மா. ஓகேங்களா, ரைட், புரியுதுங்களா? ஸோ இதை வச்சு நம்ம சம்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, ரைட். Kirchhoff voltage rule has to be applied only when all currents in the circuit reach a steady state condition. ஓகேங்களா, ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் Kirchhoff voltage ரூலை அப்ளை பண்ண முடியும். when all the currents in the circuit reach a steady state condition. ஓகேங்களா, Kirchhoff voltageலாம் எதுக்காக யூஸ் பண்ணோம்? காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்ஸில் வோல்டேஜ் கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ரெண்டு ரூல் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரண்ட் ரூல்னு சொல்லுவோம். அது வந்து கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் படி நமக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி செகண்ட் ரூல் வந்து வோல்டேஜ் ரூல் ஆர் லூப் ரூல்னு சொல்லலாம். தட் இஸ் கால்ட் அஸ் the second rule follows from the conservation of energy. And then Kirchhoff voltage rule நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் when all the currents in the circuit reach a steady state condition, அப்போ மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இது இம்பார்ட்டன்ட், இந்த ரெண்டு ரூலுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ read and write the test. Thank you students.